வணக்கம். புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டிருந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பகுதியில் நீர் வராததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையின் அருகே அமைந்துள்ள பாரதி பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு நேருசிலை அருகே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டது. இந்த குடிநீர் சுத்திகரிப்பு டேங்கில் நகராட்சி மூலம் நீர் ஏற்றப்பட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் ஏற்றாமல் முறையான பராமரிப்பின்றியும் தூய்மை இன்றி காணப்படுகிறது. மேலும் தற்பொழுது கோடை காலம் துவங்கிய நிலையில் விடுமுறை தினத்தையொட்டி பூங்காவிற்கு வந்த குழந்தைகளும் பொதுமக்களும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் வராததால் ஏமாற்றம் அடைந்தனர். எனவே இந்த குடிநீர் நிலையத்தை சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் இயக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் பொதுமக்கள் கடற்கரையில் குளித்துவிட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்தி கை, கால், முகம் கழுவுவது, குளிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடாதபடி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பகுதியில் நகராட்சி சார்பில் ஒரு நபரை நியமித்து இயக்க வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். மகாவீர் ஜெயந்தியொட்டி மதுபான கடைகள் மூட உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்று கிராம பகுதிகளில் திருட்டுத்தனமாக அதிக விலைக்கு சாராய பாக்கெட் விற்பனை செய்த வீடியோ வைரலாகி வருகிறது. மகாவீர் ஜெயந்தியொட்டி புதுச்சேரியில் நேற்று மதுக்கடைகள், கள்ளுக்கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டுமென புதுச்சேரி கலால் துறை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி கிராம பகுதி எல்லையான சேதனப்பட்டு பகுதியில் நேற்று திருட்டுத்தனமாக பாக்கெட் சாராயம் அதிக விலைக்கு விற்கப்பட்டது. அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளதால் குடிமகன்கள் பாக்கெட் சாராயத்தை அதிக அளவில் வாங்கி சென்றனர். காவல்துறையினரும் இதை கண்டுகொள்ளவில்லை. இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. வாக்குக்கு பாஜக பணம் கொடுத்ததாக அதிமுக கூறும் புகாரை நிரூபிக்க வேண்டுமென அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் புதுவையில் அமைதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்துள்ளனர். தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் காரைக்கால் பாஜகவினர் கூட்டணி கட்சியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளேன். வெற்றி வாய்ப்பு புதுவையில் பிரகாசமாக உள்ளது. வெற்றி பெற்றதும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாடுபடுவேன். இலவச அரிசி ரேஷன் கடை மூலம் தரப்படும். காரைக்கால் மருத்துவமனை மேம்பாடு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை எம்பி என்ற முறையில் நிறைவேற்ற பாடுபடுவேன். புதுவை மாநிலத்தின் அனைத்து பிராந்திய வளர்ச்சிக்கு பாடுபடுவேன். புதுவையில் பாஜக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறும் புகாரை அதிமுக ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். புதுவை மாநில அந்தஸ்து குறித்து ஏற்கனவே கூறியிருக்கிறேன். மத்திய அரசுடன் பேசி அனைத்து கட்ட முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றார். நம்முடைய புதுவை மாநிலத்தில் நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் அமைதியான முறையிலே நடந்தேறியிருக்கின்றது. மக்கள் ஆர்வமாக வந்து காலையிலே இருந்து ஆர்வமாக வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் முடிந்த கையோடு காரைக்கால் பகுதி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற விதமாக இன்றைக்கு காரைக்கால் பகுதிக்கு வருகை தந்து அவர்களெல்லாம் சந்தித்து இன்றைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு வாக்களித்த புதுவை மாநில மக்களுக்கு, குறிப்பாக காரைக்கால் பகுதி மக்களுக்கு, மாகே ஏனம் பகுதி மக்களுக்கு, புதுச்சேரி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல எனக்காக பாடுபட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய நம்முடைய மக்கள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய என்ஆர் ஐயா அவர்களுக்கும், கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், நம்முடைய ஐஜேகே கட்சியுடைய நிறுவனர் ஜான் பாண்டியன் மற்றும் நம்முடைய வேலூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் உள்ளிட்ட ஏசி சண்முகம் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், படைப்பாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்கள்,
உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, புதுவை மாநில மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதில் என்ன சந்தேகம், ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம்னு சொல்லிட்டு. அதனால் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய வெற்றி வாய்ப்பானது மிக பிரகாசமாக இருக்கின்றது. புதுச்சேரி மாநிலத்துக்கு தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை எல்லாத்தையுமே செய்யறது. நல்லா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய மக்களுக்கு வந்து இந்த இலவச அரிசி திட்டம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அதை உடனடியாக அமுல்படுத்துவோம். அதே மாதிரி இன்னைக்கு காரைக்கால் பகுதியில் அந்த மருத்துவமனையை வந்து சீர் செய்யணும், ஆசிரியர் நம்முடைய மருத்துவர் பற்றாக்குறை இருக்குது, உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உடனே சரி செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இப்படி என்னென்ன குறைபாடுகள் மக்களிடத்தில், குடிநீர் பிரச்சனை, இப்படி அடிப்படையான தேவைகள் மக்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு நம்முடைய மக்களால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட பிறகு அத்தனை திட்டங்களையும் நம்முடைய காரைக்கால் பகுதியுடைய வளர்ச்சிக்கும், புதுவை மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும், புதுச்சேரி பகுதி, மாஹே, ஏனம் பகுதிக்கும், அப்படி புதுச்சேரியினுடைய மாநிலத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவேன். இப்போ பாஜக வந்து பணம் கொடுத்தாங்க, தேர்தல் பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு அதிமுக தரப்புல புகார் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அது நிரூபிக்கிட்டோம், ஆதாரத்தோட நிரூபிக்கிட்டோம். ஆனால் ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் சொல்லியிருக்கேன்னா திரும்ப இருப்பு கேட்டுருக்கீங்க. நான் தமிழ் மாநில கோரிக்கை சம்பந்தமாக மத்திய அரசோடு பேசி அதற்கான அனைத்து கட்ட முயற்சியும் எடுப்பேன். பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நலசங்கத்திற்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நலசங்கத்திற்கு சொந்தமான அருள்மிகு அருள் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயில் மகாத்மா காந்தி ரோடு, முத்தியால்பேட்டை, மணிகுண்டு அருகில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் ஆகியவைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜைகளும் நிறைவடைந்து அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமும், இதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களாக வீற்றிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ வள்ளி தேவிசேனா சமேத ஸ்ரீ முத்துக்குமாரசாமி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை, ஸ்ரீ நவக்கிரகங்கள், ஸ்ரீநாதர், நூதன பிரதிஷ்டியாக ஸ்ரீலட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ கால பைரவர் முதலிய தெய்வங்கள், விமானங்கள் மற்றும் ராஜகோபுரம் ஆகிய அனைத்திற்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நலசங்க நிர்வாகிகள், குடும்பத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதில் முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். சேதரப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேதரப்பட்டு தொழிற்பேட்டை மெயின் ரோட்டில் புதிதாக புனரமைப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை 7 மணி அளவில் மங்கள இசையுடன் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி பிம்ம சுத்தி, ரக்ஷா பந்தனம், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, யாத்ரா தானம், கலசம் புறப்பாடு நிகழ்ச்சியுடன் காலை 9:30 மணிக்கு விமான கும்பாபிஷேகமும், 10 மணிக்கு கற்பக விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பகல் 11 மணி அளவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் கலந்து கொண்டு ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஓய்வூதியதாரர்கள் வாழ்வாதார சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டுமென கருவூலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலத்துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கருவூலக அலுவலகங்களின் வாயிலாக ஓய்வூதிய பெறும் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் 2024ஆம் ஆண்டிற்கான வாழ்வாதார உறுதி சான்றிதழை வருகிற மே மாதம் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இச்சான்றிதழை நேரில் வந்தோ முறைப்படி அரசுகள் பதிவு பெற்ற அதிகாரி அளித்த சான்றின் மூலமாகவோ, இந்திய அரசின் ஜீவன் பிரமான் என்ற வலைதளத்தின் மூலமாகவோ, தபால் அலுவலகத்தில் சேவையை பயன்படுத்துவதன் மூலமாகவோ அனுப்பி வைக்கலாம். வாழ்வுறுதி சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு மேற்கொண்டு ஓய்வூதியம் வழங்க இயலாது. விவரங்களுக்கு கணக்கு மற்றும் கருவூலக இயக்கத்தின் இணையதளத்தை பார்வையிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபார்த்தனைகளும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த மலட்ராட்டில் எழுந்தருளி உள்ள கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான நரசிங்கபுரம் கிராமம் மலட்டாற்றில் எழுந்தருளி உள்ள கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. நரசிங்கபுரத்திற்கும் சின்ன மடத்திற்கும் நடுவே மலட்டாற்றில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக 20ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், தன பூஜை, கோ பூஜையும் மாலை வாஸ்து சாந்தி, முதல் மற்றும் 2ஆம் யாகசாலை பூஜைகள், நாடி சந்தானம், மகா பூர்ணாகிதி ஆகியன நடைபெற்றது. நேற்று காலை கலச புறப்பாடு நடைபெற்று மணிகண்டன் குருக்கள் தலைமையில் கன்னியம்மன் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து பரிகார மூர்த்திகள் மற்றும் மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் நரசிங்கபுரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மகாவீர் ஜெயந்தி அன்று புதுச்சேரியில் தடையை மீறி இயங்கிய 174 இறைச்சி கடைகளுக்கு ரூபாய் 46,000 அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தி நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரியில் இறைச்சி, மீன் மற்றும் இதர மாமிச வகைகளின் விற்பனை தடை செய்யப்படுவதாகவும் இதை மீறி செயல்படும் கடைகள் மற்றும் இறைச்சி கூடங்களுக்கு சீல் வைக்கப்படும் என புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர்கள் எச்சரித்திருந்தனர். ஆனால் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் மீன், கோழி, ஆடு உள்ளிட்ட இறைச்சி கடைகள் வழக்கம் போல் திறந்திருந்தன. அங்கு இறைச்சி மற்றும் மீன் வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட 2 குழுக்கள் நேற்று பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, முருங்கப்பாக்கம், முத்தியால்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளில் தடையை மீறி இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்த 174 கடைகளுக்கு ரூபாய் 46,000 அபராதம் விதித்தனர். வில்லியனூர் அருகே ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் சுவாமிக்கு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ நவக்கிரக சுவாமிகள் பரிவாரங்களுடன் கூடிய ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வேளாண்மை துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கடந்த வெள்ளியன்று விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், கோ பூஜை, நவக்கிரக ஹோமம், சனிக்கிழமை அன்று விமான கலசம் வைத்தல் பூஜையும், இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று 4ஆம் கால யாக பூஜை, நாடி சந்தானம், மகா பூர்ணாவதி, யாத்ரா தானம், கடம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. காரைக்கால் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் நகரில் கடைத்தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தின் 44ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்செரித்தலுடன் துவங்கியது. விழாவின் 8ஆம் நாள் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் காளியம்மன் ஆலயத்தில் இருந்து பால்குடங்களை தலையில் சுமந்து மகா மாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தனர். பின்னர் கொண்டு வந்த பால்களால் மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் சாலையில் தடுப்பு கட்டை மீது மோதிய கார் எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதிய விபத்தில் ஆந்திராவை சேர்ந்த பெண் உட்பட 2 பேரும் சென்னையில் இருந்து தைலாபுரத்திற்கு தேமிதி திருவிழாவுக்கு வந்த ஒருவரும் இறந்தனர். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மானிஷ், இவரது பெண் நண்பர் ஹைதராபாத்தை சேர்ந்த கீர்த்தி மற்றும் விஜயகுமார் ஆகிய 3 பேரும் புதுச்சேரி சுற்றுலா சென்றுவிட்டு நேற்று அதிகாலை ஆந்திரா சென்று கொண்டிருந்தனர். காரை விஜயகுமார் ஓட்டினார். புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை மலச்சூர் பகுதி அருகே கார் சென்று கொண்டிருந்த பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியன் கட்டை மீது மோதி சென்னையில் இருந்து தைலாபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் மீது பலமாக மோதியது. இதில் காரை ஓட்டி விஜயகுமார் பலத்த காயமடைந்தார். மானிஷ் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். கீர்த்தி திண்டிவனம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். சென்னையிலிருந்து தைலாபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த காரில் பழனி சம்பவ இடத்திலே இறந்தார். இவரது மனைவி ஜெயந்தி தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த காரை ஓட்டி வந்த சூரிய நாராயணன் லேசான காயம் அடைந்தார். இந்த சம்பவத்தில் 2 கார்களும் அப்பளம் போல் நொறுங்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த கிளியனூர் போலீசார் விபத்தில் சிக்கி 2 கார்களை மீட்டு விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை திண்டிவனம் பைபாஸ் சாலையில் நடந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பி மணவேலி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாத தியான திருக்குடியில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்குடியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மரக்கணம் அருகே உள்ள அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற 15ஆம் ஆண்டு பாலாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 108 பால்குடம் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மடவந்தாங்கல் ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்கா அம்பிகைக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.